நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. எழுப்புதல் இந்த நாட்கள்ல எல்லா இடத்துலயும் வரணுங்கிறத நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த எழுப்புதல் எல்லா இடத்துலயும் வருவதற்கு முன்பாக முதலாவது சபையில வரணும். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளாகிய ஒவ்வொரு தனி மனிதரிடத்துல வரணும். அப்படியாக வரும்போதுதான் இந்த எழுப்புதல் அநேக இடத்துல போய் சேர முடியும். அப்படியாக இந்த எழுப்புதலை குறித்த நினைப்பூட்டுகிற காரியத்தை நேற்றைய தினத்துல பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு எழுப்புதலை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி யோவான் 5வது அதிகாரம் வசனம் 25. ஜான் சாப்டர் 5 verse 25. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனமா, அவருடைய சுதந்திர வீதமா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களும் தேவனை பற்றி கொண்டு விழிப்போடு இருக்காம ஆவிக்குரிய நிலையில மரித்தவர்களாகவே காணப்படுறாங்க. அவங்களுக்காகவே தேவன் நவமான இருதயத்தை கட்டளையிட்டு தன்னுடைய ஆவியை அனுப்புவேன்னு சொல்லி எசேக்கியேல் புஸ்தகத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்படியாக அவர்களை உயிரடைய பண்ணும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்து இஸ்ரவேலர்களுக்கு வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு. அப்படியாக பிரசங்கிக்கப்படுகிற வசனத்தை கேட்டு தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவங்க மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருப்பார்கள்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட 24வது வசனத்துல கூட சொல்லியிருக்கிறாரு. அந்தபடியாக பாவத்துல விழுந்து மரித்து போன நிலையில காணப்படுகிற இஸ்ரவேலர்களை மறுபடியுமாக எழுப்புதல் அடைய பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி மரித்தோரும் தேவகுமாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி மரித்தவர்களாக காணப்படுகிறவர்களும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு பிழைக்கிற காலம் வந்திருக்கு. அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அநேகர் விழிப்படைகிறவர்களாக இருக்கிறாங்க, ஆவியில எழுப்புதல் அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை இன்றைக்கு சபைக்கு சொல்லப்படுகிறது. நாம ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நாம எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு விழித்து கொள்ளும் காலமாக இது இருக்கு. ஏன்னா ஆண்டோடைய வசனத்தை நாம அறிந்திருந்தோம். நம்முடைய உண்மையான மனம், அதாவது நாம தேவனை விசுவாசிச்ச போது அவரை உண்மையா பற்றி கொண்டு பாவத்தை விட்டு அகன்று மனம் திரும்பி பரிசுத்தத்திற்கு ஏதுவா அவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கைய வாழும் நினைச்சோம் இல்லையா? அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளார போய் பாவத்துல மரித்தவர்களாக தூங்கி கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோமே. நம்மை மறுபடியுமாக எழுப்புதடைய செய்கிறதற்கு தேவனுடைய சத்தமானது வெளிப்படுகிறதாக இருக்கு. இதை கேட்டு சபையாகிய நாம பிழைத்துக் கொள்ளணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அந்தபடியா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அப்படியாக இருந்து கொண்டு இன்னும் பாவத்தை நோக்கி திரும்பிட்டு இருக்கோமா? அப்படி இருந்தோம்னா நாம எழுப்புதல் அடைகிற காலம் இதுவே, தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிற காலம் இதுவே. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல பவுலடியார் சபைக்கு தெளிவா எழுதியிருந்தார் இல்லையா? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அந்தபடியாக மறுபடியுமாக தூக்கத்துக்குள்ளார போய் மரித்தோரோட வாசம் பண்ணுகிறவர்களாக நாம காணப்படுகிறோமா? இப்ப நாம தூக்கத்திலிருந்து விழிக்கணும், மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். அப்போதான் நாம எழுப்புதல் அடைய முடியும். இது இங்க மாத்திரம் இல்ல, ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அந்தபடியாக நம்முடைய மீட்பின் காலம் மிகவும் சமீபமா இருக்கு. இன்னமும் நாம தூங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தோம்னா நம்மால தேவனுடைய வருகையில போக முடியாது. நம்ம எல்லாரும் விழித்து கொண்டு மரித்தோரை விட்டு எழுப்புதல் அடைந்தவர்களாக காணப்படணும். அப்படி ஆவியில விழிப்புள்ளவர்களாக நாம இருக்கணுங்கிறதுக்காக இது ஒரு அவேக்கனிங் காலா தேவன் நமக்கு அனுப்புறாரு.
இத வேதத்தின் பல்வேறு பகுதியில மறுபடியுமா நமக்கு சொல்லியிருக்காங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்துட்டோம்னா, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். அப்படிப்பட்ட தெளிவு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரும்போதுதான் நாம எழுப்புதல் அடைந்தவர்களாக காணப்பட முடியும். நாம் எல்லாரும் சபையாக எழுப்பப்பட்டா மட்டும்தான் அநேகர் இந்த எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு எழுப்புதல் வரணும், அநேகர் சபையில சேர்க்கப்படணும் நாம எதிர்பார்த்துட்டு நாம இன்னும் தூங்கிறவர்களாக இருந்தா எப்படி மற்றவர்களிடத்துல எழுப்புதலை கொண்டு வர முடியும்? நாம முதல்ல நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டாமா? நாம நித்திரையை விட்டு எழுந்திருச்சிருக்கோம், எழுப்புதல் அடைஞ்சிருக்கோங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்னன்னா, நம்முடைய தேடல் எல்லாம் இந்த பூமிக்குரியவைகளாக இருக்காது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறபடி, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்முடைய தேடல் எல்லாம் இந்த பூமிக்குரியதா இருக்காது, ராஜ்யத்திற்குரிய மேலானவைகளை தேடுகிறவர்களாக நாம காணப்படுவோம். அப்படியான தேடல் நமக்குள்ளார இருக்கா? அப்படி இருந்தோம்னா நாம எழுப்புதல் அடைந்திருக்கிறோங்கிறது அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நாம நிதானிச்சு பார்க்கணும், நிதானிச்சு நம்மை சரி செய்து கொள்ளணும். சபையாக இருக்கிற நாம சீர்பட்டா மட்டும்தான் நம்ம மற்றவர்களிடத்துல எழுப்புதலை கொண்டு வர முடியும். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் வார்த்தையை அனுப்பி அனுப்பி அவங்க வந்து சேராம போனதுனால புறஜாதிகளாகிய நம்மிடத்திற்கு வார்த்தை அனுப்பப்பட்டது. இன்றைக்கு நாமும் இந்த சத்தத்தை கேட்டு தேவன் அண்டைக்கு வராம இருந்தோம்னா நாம ஆக்கினைக்கு தப்ப மாட்டோம். அதை நினைவுல வைத்துக் கொள்ளணும். ஏன்னா இது கடைசி காலமா இருக்கு. இதுல நாம எழுப்புதல் அடையலன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களாகவே நாம இருக்கணும். ஏன்னா வார்த்தை அறிவிக்கப்படாத மக்களை விட வார்த்தை யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கோ அவங்களிடத்திலேயே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமா இருக்கும்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? அப்படியாக உலகத்தோட நாம ஆக்கினை தீர்ப்புக்குள்ளார போக கூடாதுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. நம்மை நாமே நிதானித்து அறிந்து தூக்கத்திலிருந்து எழுந்தவர்களாக இருக்கணும், ஆவியில விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்பதான் தேவகுமாரனுடைய வருகை அறிந்து கொண்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட முடியும். இப்படியாக நாம் எல்லாம் எழுப்புதல் அடைந்தவர்களாக அவருடைய வருகையில சேர்த்து கொள்ள பண்ணுங்கிறதே அவருடைய விருப்பமா இருக்கு. அப்படியான எழுப்புதல் நமக்குள்ளார காணப்படுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஆவியில மறித்தவர்களாக இருக்கிற நாங்க உம்முடைய சத்தத்தை கேட்டு விழித்து கொள்ளும் காலமாக இது இருக்குங்கிறத உம்முடைய வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் நாங்க நித்திரையை விட்டு எழுந்திருக்காதவர்களாக இருக்கக்கூடாது தகப்பனே. மரித்தோரை விட்டு எழுந்திருந்து அப்பா புதிய எழுப்புதல் அடைந்தவர்களாக அநேகரை இந்த எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வருபவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, பிதாவின் வலது பாரசத்துல நீங்கள் வீற்றிருக்கும் மேலானவர்களை தேடுகிறவர்களாக நாங்க காணப்படணும் தகப்பனே. அப்படியாய் எழுப்புதல் நாங்க அடைவதற்கு உம்முடைய ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தையை நீங்க அனுப்புகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.